ஆண்டுதோறும் உலக பட்டினி தினம் மே மாதம் 28ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குமாறு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதல்வருமான ஜோசப் விஜய் அனைவருக்கும் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி முதல்வரின் உத்தரவை ஏற்றும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் உத்தரவின் பேரிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாநிலம் முழுவதும் உணவு வழங்கி வருகின்றனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2000 முதல் 3000 மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என அவர் விடுத்த கோரிக்கையின்படி மாநிலம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு மாவட்டங்களில் உணவு வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்ட கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள், ஆதரவற்றோர் மற்றும் முதியவர்களுக்கு உணவு வழங்கினர். தமிழக வெற்றிக் கழக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் மாதவன் கட்சி நிர்வாகிகள் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் மற்றும் இணைச் செயலாளர் பிரேம்குமார் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் சாலமன், செயற்குழு சக்தி, செயற்குழு நீகேஷ் ஆகியோரின் தலைமையில் நாகர்கோவில் மாநகர கழக செயலாளர் மற்றும் நாகர்கோவில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர், உறுப்பினர் சேர்க்கை அணி சிவன் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026 தளபதி தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் ஆசியுடன் பட்னி தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பட்னி தினம் இந்த வருஷம் இல்லை, தளபதி முதல்வராகவும் இல்லை, இதுக்கு முன்னாடி போன வருஷமும் கொண்டாடி இருக்கோம், அது முந்தின வருஷம் கொண்டாடி தான் இருக்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் திட்டங்கள் செய்யல. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நல்லது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது செய்திருக்கோம்னு சொன்னதை ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போது உள்ள திட்டத்தை தொடர்ந்து செய்து தான் இருக்கும். இது தளபதியின் ஆணையப்படி இன்னைக்கு ஊராட்சி, பேரூராட்சி எல்லா இதையும் பண்ணுறோம். 2 தொகுதியிலுமே, நாகர்கோவில் தொகுதியும் சரி, கன்னியாகுமரி தொகுதியும் சரி, 2 தொகுதியிலுமே பண்ணியிருக்கிறோம். 2000 3000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா ஊராட்சி பேரூராட்சியும் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம். இது நாகர்கோவில் மாநகர சார்பாட்டு மாநகராட்சியாளர் சிவன் தலைமையில் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி இதுகளுக்கு கொடுத்துருக்கோம்? அதாவது இது ஆதரவட்டை காப்பகத்துக்கு பண்ணியிருக்கோம். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்து காலேஜ் பக்கம் ஆதரவட்டை காப்பகத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். அது போல எல்லா இடத்துலையும், அதாவது பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் கோயில் பக்கத்தில் இருக்கணுங்க, யாருமே இன்னைக்கு பட்னியாக இருக்கக்கூடாங்கிறது. அது பட்னி இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் தலைவர் முதல்வராக இருக்கும்போது யாரும் பட்னியாக இருக்கக்கூடாங்கிற உள்ள திட்டம் தான் இது. அதனால் இன்னைக்கு ஒரு நாளும் கொடுத்துட்டு நிப்பாட்டாங்க அப்படி கிடையாது. எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது போல தான் தலைவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மக்கள் இயக்கமாக செய்த பணியை தான் இப்பவும் தொடர்ந்து செய்கிறோம். இப்போ அரசாங்க பதவியில் தலைவர் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யறதுக்கு தலைவர் ஆவணம் கட்டுறேன். இந்த நேரத்தில் என் தளபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.